மக்கள் தலைவா, மக்களுக்காக ஒரு தலைவன் எப்படி இருக்காங்க அப்படின்றதான் இந்த படம். ஆமாம், எல்லாமே இருக்குது. நக்கல் இருக்குது, நையாண்டி இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் அரசியல் எப்படி இருக்குது அப்படின்றது ரொம்ப துல்லியமாக வந்து சொல்லியிருக்கிறாரு டைரக்டர் ராம்தேவ். நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. சும்மா ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்து அவர் போடலை. நிறைய வந்து லாஜிக்கல் தாட் ப்ராசஸ் எடுத்துருக்கிறாரு, டேட்டாவை கலெக்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தை எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும் அப்படின்றது ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் யோசித்து படம் பண்ணியிருக்கிறதுனால வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு படமாக வரும். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். இப்போ ட்ரெண்டிங் இருக்கக்கூடிய ஒரு படம் இது. ரவி சார், ரவி மரியா வந்து நிறைய படங்களை நம்ம பார்த்துருக்குறோம். அவர் ஒரு காமெடியனாக பார்த்துருக்குறோம். நிச்சயமாக ஒரு விஷயத்தை இங்கே நான் பதிவு பண்ணணும் அப்படின்னா வந்து காமெடி ஹீரோ அப்படின்ற ஒரு ரோல் வந்து கொஞ்சம் கேப் இருக்குது தமிழ்நாடு இதில். ஸோ இவர் வரும்போது வந்து அடுத்த ஒரு ஹீரோவாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நல்லா நடிச்சிருக்கிறாரு, இயல்பாக நடிச்சிருக்கிறாரு. ராதாரவி சார் சொல்லவே வேணுமா? அவர் ஆல்ரெடி ஸ்டாரு, கலைக்கிருக்கிறாரு. அவர் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு இந்த படத்தில். நன்றி, தேங்க்யூ. வணக்கம் சார், என் பேர் காந்தி. மக்கள் தலைவர் படத்தில் வந்து ஃபோட்டோகிராஃபரும் மேக்கிங் வீடியும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது வந்து டைரக்டர் சார் ராம்தேவ் சார் வந்து என்னை ஒரு காமெடி சீனாட்டம் ஃபோட்டோகிராஃபர் நடிக்க சொன்னார். அந்த சாங் ஃபுல்லாக நடிச்சிருக்கேன். நல்ல வரவேற்பு வந்திருக்கு. இந்த படம் வந்து அரசியல் படம், எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் அது. காமராஜர் காலத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நடக்கிற சம்பவங்கள் சம்மந்தப்பட்ட கதை தான் அது. யாரையும் தாக்கியும் உயர்த்தியும் பேசலை, பொதுவான கதை தான் அது. எல்லோரும் வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது. ரவி மேரே சார் வந்து ஹீரோ நடிச்சிருக்காரு. அவர் ஹீரோ நடித்தாலும் காமெடி நடிப்பு நல்லா இருக்குது. டைரக்டர் ராம்தேவ் சார் வந்து டைரக்ட் நல்லா பண்ணியிருக்காரு. ராதாரவி சார் இதெல்லாம் மற்றும் ரொம்ப பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து பாருங்கள், நல்லா இருக்குது. இன்றைக்கி புதுசாக ரிலீஸாக இருக்குது. எல்லோரும் வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். மக்கள் தலைவா படத்தோடைய மியூசிக் டைரக்டர் அண்ட் லிரிக் ரைட்டர் மக்கள் அனைவருக்கும் எங்களுக்கு ரொம்ப பெரிய ஆதரவு கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, என்னோடய பாட்டு வந்து வரிகளும் சரி மியூசிக் சரி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஆதரவு தெளித்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய முதல் படம் இவ்வளோ பெரிய ஆதரவு வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அதை விட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது, இந்த படத்தை வந்து எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெளிவாக புரியும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஆட்சி எப்படி இருக்குது, இனி வரும் ஆட்சி வந்து என்னென்ன பண்ணலாம், அதாவது ஓட்டுக்காக பணம் வாங்காமல் எப்படி வந்து இருக்கலாம்னு சொல்லிட்டு ராம்தேவ் அவர்கள் ரொம்ப நல்லா தெளிவாக இதில் வந்து விளக்கமாக சொல்லியிருக்காரு. அதனால் எல்லோரும் வந்து இந்த படத்தை வந்து தியேட்டரில் பாருங்கள். இதுக்கப்புறம் எங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குங்கிறத ஒரு நம்பிக்கையோடு இந்த படத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த படத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். சில வரிகள் எழுதும்போது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதாவது தலைவர்களை பற்றி கொஞ்சம் கேலி செஞ்சு எழுதுகிறோமேனு. ஆனால் நம்மளுடைய டைரக்டர் வந்து பரவாயில்ல, நீங்கள் எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லினால இந்த பாடல்கள் வந்து ரொம்ப விமர்சனம் பண்ணி இதை எழுதியிருக்கோம். எல்லாருமே வந்து இந்த பாட்டுக்கு வந்து ரொம்ப வரவேற்பு கொடுக்குறாங்க. இந்த வரவேற்பு அடுத்தடுத்த படங்களுக்கு எங்களுக்கு வரவேற்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்டுக்கொள்கிறோம். எங்களோட ரசிகர்கள் அனைவருக்கும் இந்த படத்தை பார்த்து ரொம்ப பாராட்டின அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. அது ஒரு முயற்சி தான். ஏன்னா நிறையா பேர் காமெடி நடந்து ஹீரோ ஆகியிருக்காங்க. அந்த மாதிரி இதில் வந்து இப்போ சூர்யா எப்படி காமெடி நடந்து ஹீரோவாக ஜெயிச்சிருக்காரோ அது மாதிரி இவர் ஹீரோவாக முயற்சி பண்ணி ட்ரை பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் அடுத்தடுத்து இன்னும் நிறையா ஹீரோவாக நடிப்பார்னு நினைக்கிறேன். இப்போ உள்ள அரசியல் அப்போ உள்ள அரசியல்னு சொல்ல முடியல. ஏன்னா இவர் காமராஜர் காலத்தில் நடந்த அரசியல்லேருந்து சொல்லி வந்திருக்காரு. ஏன்னா ஒரு நல்ல ஒரு முதலமைச்சரை தோற்கடிச்சா மக்கள் தான் அவஸ்தைப்படுவான்ற கருத்தை தெளிவாக சொல்லியிருக்காரு. 2 சாங்கு ரெண்டுமே ரொம்ப அருமையாக இருக்குது. 2 சாங்குமே நல்லா இருக்கு. நல்லா ரவி மாதிரி அண்ணன் நல்லா டான்ஸ் ஆடியிருக்காரு. இல்லை ஓவில் வந்து ராதாரவி சார் அவர் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் நம்ம நடிப்பெல்லாம் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவர் பழம்பெரும் நடிகர், அவரெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. எல்லாருமே கஞ்சா கருப்பு, ராதாரவி, அக்கினி, அந்த மாதிரி பல கருப்பையா, நாஞ்சில் சம்பத் ஐயா எல்லாருமே வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. கிளைமேக்ஸில் நம்ம வாக்கை வந்து தவறாக செலுத்தினோம்
காமராஜர் மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் போடாமல் அவர் மாதிரி எல்லாம் தோக்கடிச்சோம்னா இந்த மாதிரி ஆளுகளை தான் கொண்டு வந்து நிறுத்தி நம்ம 5 வருஷம் நம்ம தான் அவஸ்தை பண்ணணுன்றத மிக கிளியராக தெளிவாக சொல்லியிருக்காரு. அதான் யார் வேணாலும் வந்து அவர் நினைக்கிறவங்கள வந்து அவங்க நிறுத்தி நம்மளை வந்து இது பண்ணுவாங்க மக்களை வந்து அப்படின்றத வந்து கரெக்டாக சொல்லியிருக்காரு. மக்கள் தலைவா படம் பார்த்தேன். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஆக்சுவலி. ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி தான் அது. வந்து ஒரு என்ன சொல்கிறது, போர் அடிக்கலை, நல்லா போயிட்டு இருந்தது ஆக்சுவலி. நல்லா இருந்தது சார், ரொம்ப நல்லாவே இருந்தது ஆக்சுவலி. அதாவது வந்து சிலவங்களுக்கு வந்து ஹீரோங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா, இவர் ஹீரோவா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவரோட கேரக்டரை அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க, சான்ஸே இல்லை. ஆமாம் சார், அவரோட ஆக்டிங் பார்க்குறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆக்சுவலி. கண்டிப்பாக இருக்குது சார், அதில் இருக்குது சார், மெசேஜ் இருக்குது அதில் ஆக்சுவலி. இது பிஃபோர் எலெக்ஷன் வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ரீச் ஆகிருக்கும். பட் ஓகே, நோ ப்ராப்ளம். பட் இப்போ கூட வந்து அதில் மெசேஜ் நிறைய இருக்குது சார் ஆக்சுவலி. இன்றைக்கி என்ன மாதிரி அரசியல் நடக்குதுங்கிறது அதில் மெசேஜ் இருக்குது சார். அதில் ரெண்டுமே இருக்குது சார். அதில் இந்த மூவியில் வந்து ரெண்டுமே இருக்குது. லாஸ்ட் அரசியலோட இதுவும் இருக்குது, இப்போ இருக்கிற அரசியலோட இதுவும் இருக்குது ஆக்சுவலி. சீரியஸில் சார் இல்லை சார், மெசேஜ் இருக்குது சார், அவ்வளோதான். காமெடி வித் மெசேஜ், அவ்வளோதான். பாட்டு சூப்பராக இருந்துச்சு, மியூசிக் நல்லா இருந்தது ஆக்சுவலி. ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. நியூ மியூசிக் டைரக்டர் தான் நினைக்கிறேன், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி. அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகலை ஆக்சுவலி. மியூசிக் நியூங்கிறது மியூசிக் ஃபீல் ஆகலை. எனக்கு பிடிச்சது வந்து என்ன சொல்கிறேன்னா, லாஸ்ட் சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார் ஆக்சுவலி. ஏன்னா வந்துட்டு அந்த மக்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து நல்லா ஆட்சி பண்ணுறவங்கள வந்து எப்படி ஏமாத்துனாங்கங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது இல்லையா, அது திருப்பியும் டீச் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். லாஸ்ட்டு ஃபைனல் கிளைமேக்ஸ் சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. புரியலை. மக்கள் தலைவா படம் நல்லா இருக்குது. ஒவ்வொரு கண்டென்ட்டுமே நல்லா எடுத்திருக்காங்க. ராதா ரவி சார், கஞ்சா கருப்பண்ணன், அப்புறம் ரவி மரியா சார், டைரக்டர் பேரரசு சார், எல்லாருமே அந்த 10 ரூபா பாட்டிலுக்காகவே தான் பேசி இது பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து காமெடி, செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா சீரியஸாகவும் நல்லாவும் கொண்டு போயிருக்காங்க. அதாவது அந்த காலத்தை இதை மெயின் பண்ணி தான் எடுத்து பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது சார். யார்? இவர் ரவி மரியா சார் எப்போவுமே காமெடி பண்ணாலும் அந்த காமெடியும் கொண்டு வந்தார். அதே டயத்தில் என்ன பண்ணணுமோ அதையும் அவரோட இது கண்டக்டாக கொடுத்துருக்காரு சார். இதில் எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துருக்கு. மெயின் பார்த்தீங்கன்னா டேரக்டரோட கண்டென்ட் தான் எல்லாமே நல்லா இருக்குது. ஒவ்வொரு சீனுமே ஒவ்வொரு இதுவுமே ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படத்தை ஃபேமிலியோடு வந்து பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. ஆனால் இந்த படத்தை எனக்கு என்னை நடிக்க வச்ச இயக்குனர் ராம்தேவ் அவர்களுக்கும் ப்ரொடியூசர் கவிதாலயா சரவணன் அவர்களுக்கும் நான் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தோட கருத்து ரொம்ப ஒரு தேவையான கருத்தை பேசியிருக்காங்க. காமெடி ப்ளஸ் ஒரு மெசேஜோடி படத்தை டெலிவர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம ஹீரோவோட காமெடி ஹியூமர் சென்ஸு ப்ளஸ் கஞ்சா கருப்பு, அப்புறம் ஃப்ரெண்டாக நடிச்சிருந்த எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. கதைக்களமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. ஒரு முக்கியமான ஒரு கருத்தை எடுத்து அதை பேசி ஓட்டுக்கு காசு வாங்காமல் ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து பேசியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி படத்தோட மியூசிக்கு. ஸோ த ஹோல் டீமுக்குமே என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ராதா ரவி சாரோட ஆக்டிங் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு எல்லாருமே கதாபாத்திரமாகவே ரொம்ப வாழ்ந்துருந்தாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. தேங்க்யூ. சொல்ல முடியும். மக்கள் தலைவன் படம் சூப்பராக சொல்ல முடியும். இதில் வந்துட்டு இப்போது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்துட்டு மக்கள் பண்ணுற குறைகளையே மக்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க சார் இந்த படத்தில். அதே மாதிரி இது மக்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு படம், நல்ல ஒரு காவியம். இதுக்கு மீறி காசை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க, இதை விட தெளிவாக யாராலையும் சொல்ல மாட்டாங்க. எப்போ நீங்கள் காசை வாங்குறீங்களோ அப்போவே நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். இதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய கதை சார். இது படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, கேரக்டர்ஸும் நல்லா இருந்துச்சு.
நிறையா இருந்துச்சு. எனக்கு கரெக்டாக என்ட்ரியில் வருவாங்கல்ல அருண், அவங்க சொல்லாமல் பண்ணுவாங்க. மக்கள் தலைவா படம் பார்த்துட்டு வந்தேன். படம் ரொம்ப நல்லா இருக்கு, ஃபேமிலியாக பார்க்கலாம். கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்கு, மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. நல்ல படம் தான், நல்ல மெசேஜ் இருக்குது, எல்லாருக்கும் பார்க்கலாம். இந்த மாதிரி இன்டர்வெலுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நியூ ജനറേഷനുக்கு எல்லாம் பார்க்க நல்ல படம், நல்ல மெசேஜ் கொடுக்குது. സെൽവിയുടെ ചിറ്റി ഇത് അമ്മ. ഞങ്ങൾ ഇന്നലെ കേരളത്തിൽ നിന്ന് വന്നു. നല്ല സിനിമ അടിപൊളി. நல்ல சினிமா, தமிழ் பேச தெரியாது. படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஸோ எல்லாருமே வந்து பாருங்கள். எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க, ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. படம் நிஜமாக ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். நல்லா இருக்கு, எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ரொம்ப நல்லா இருந்தது. பசங்க அம்மாவை புரிஞ்சுக்கிறது, எல்லாருக்கும் உணர்ச்சிகள் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது, அதை வந்து ஏதாவது பண்ணணும்னு அது ஒரு இன்னொரு ஸ்டெப்பை எடுத்து போகிறது வந்து எல்லாரும் பண்ணணும், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே எமோஷ்னலாக தான் இருந்தது. நல்லா இருந்தது படம். எல்லாருமே பார்க்கணும், ஃபேமிலியாக பார்க்கணும்.